அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரீ ரைட்டிங் கார்ட்ஸ் மற்றும் கோதுமை மாவு வைத்து ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, பென்சில், குச்சி, ப்ரஷ் மற்றும் ப்ரீ ரைட்டிங் கார்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் வந்து கை விரலாக பண்ண போகிறோம். அதை அழிக்கிறத வந்து மேக்ஸிமம் நம்ம கைகளால் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து சென்சரி ஸ்டிமுலேட் ஆகும். இல்லை அப்படின்னா ப்ரஷ் பயன்படுத்திக்கலாம். ஸ்டாண்டிங் லைனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் வந்து கை விரல்களில் போடுறோம். எல்லா ஆக்டிவிட்டியுமே இப்போது கை விரல்களால் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இல்லை கை விரல்களால் பண்ணிட்டாங்க, அடுத்தாப்பில் நம்ம வேற ஒரு இது அதில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா குச்சி, பென்சில், க்ரையான்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கர்சிவ் ப்ரீ ரைட்டிங் லைன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு கார்டையும் குழந்தைங்கள செய்ய வைக்கலாம். இதில் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ஸ்டிமுலேஷன் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட கற்கும் திறனை வந்து அதிகரித்தல், லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறது. இன்னொன்று மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ராக்கிங். இந்த மாதிரிலாம் கர்சிவ் ஸ்டைலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ராக்கிங் வந்து அதிகமாகும், அட்டென்ஷன் கொடுக்கும் இந்த ஸ்கில்லில். பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்லேருந்து அதுக்கப்புறம் கர்சிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், இதில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். ஷேப்ஸ் எல்லாம் வந்து 3rd லெவல் தான். ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்சிவ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேப்ஸ் கொடுக்கலாம். ஷேப்ஸை பயன்படுத்துகிற போது அவங்களுக்கு நம்ம கை விரல்களால் ஃபஸ்ட்டு பண்ணுறதை தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பென்சிலோ, குச்சியோ, க்ரையான்ஸோ கொடுக்கணும். ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் சதுரம், இதுதான் வட்டம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போதும் இந்த மாதிரி வீடியோவை பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.